45 வருஷமாக இதே தொழில் தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த மண் தொழில் தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். கோயில்கள், சிலைகள், குதிரைகள் எல்லாம் பண்ணிக்கிட்டு கிராமங்கள் பூராமே குதிரை எடுப்புகளுக்கு குதிரைகளை எல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். இருந்தாலும் முன்னாடி மாதிரியெல்லாம் இந்த மண்ணுகளுக்கு வந்து அவ்வளோ மதிப்புகள் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதுதான் ஒன்று. ஆனால் நாங்கள் செய்து வச்ச சிலையை மட்டும் எல்லோரும் கிராமங்கள் பூரா கும்பிட்றாங்க. நாங்கள் மண்ணால் மிதித்து செய்யக்கூடிய இந்த மண் சிலைகளை நாம் நாடு பூரா உலகம் பூராமே கையெடுத்து வணங்குறாங்களே தவிர, ஆனால் அந்த சிலைகளுக்கு இந்த மண்ணுக்கு வந்து மதிப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதுதான் ஒரு முக்கியமானது. இதை வந்து எல்லாருமே வந்து கிராமங்கள் பூராமே கையெடுக்கிறது மாதிரி மக்களும் இந்த மண்ணை மதிக்கணும். ஒன்று இதே மாதிரி எல்லாரும் இந்த கலையை வந்து தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருமே இதை வந்து கற்றுக்கிறணும். எனக்கு வந்து இவ்வளோ வயசாச்சு, எத்தனையோ கிராமங்களில் நாங்கள் அதை போய் செஞ்சுருக்கோம். ஆனால் எல்லா கிராமங்கள்லையும் இந்த மண்ணை மதித்து கும்பிட்றாங்களே தவிர இந்த மண்ணுக்கு மதிப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதுதான் எனக்கு ஒரு முக்கியமான கவலை, வேறு எதுவும் கிடையாது. அதை எல்லோரும் நல்லபடியாக மண்ணை மதிச்சுக்கிறணும், கற்றுக்கணும். மக்கள் வந்து இதை வந்து விரும்பணும். அழியா பொருளாக, அதாவது எத்தனையோ ஆண்டுகளுக்கு பின்னாடி கூட நம்ம இதில் மதுரையில் கூட அந்த இதுலெல்லாம் கீழே மண் தோண்டி எடுத்திருக்காங்க. கீழடியில், அதாவது எந்த ஆண்டு அந்த ஆண்டுக்கு கீழே எடுத்துக்காங்கன்னா அந்த அழியா பொருள், அதை யாருமே இதுவரையும் பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க.